மாண்புமை நீதியரசர் அவர்களின் உரைகள் நிறைய உண்டு. இவர் புறநானூறு குறித்தும் தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் ஆற்றிய உரைகள் காலப்பெட்டகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவை. அலுவலக கூட்டத்திலும் அருந்தமிழின் அழகை பறைசாற்றி வருபவர். சென்ற ஆண்டு இதே விழாவில் இதே மேடையில் ஆகச்சிறந்த உரை நிகழ்த்தினார்கள். இன்றைக்கும் அவ்வுரை நெஞ்சில் பசுமையாக உள்ளது. மாண்புமை நீதியரசர் அவர்களை சிறப்புரை வழங்கிட அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம். உங்களுக்காகவும் உங்களது தமிழுக்காகவும் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறோம். இனி மேடையும் நாங்களும் உங்கள் வசம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்குரிய சக்தி மசாலா நிறுவனம், விஜயா பதிப்பகம் இணைந்து வழங்கக்கூடிய பல்வேறு எழுத்தாளர்களுக்கு ஆதர்சமாய் இருந்து மொழியை கையாளும் விதத்தை எழுத்தாளர்களுக்கே அறிமுகப்படுத்திய கீராவின் பெயரால் வழங்கப்படக்கூடிய விருது எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு மலரை தயாரிக்க வேண்டும். அந்த மலருக்கு உங்களுடைய புகைப்படத்தை தாருங்கள் என்று கேட்டார்கள். உலகத்தின் உன்னதமான கதைகளை பட்டியலிட்டால் அதில் ஒன்று நிச்சயம் இடம்பெறக்கூடிய தகுதி உள்ள எழுத்தாளனாக அறியப்பட்ட சோ விருத்தாச்சலம் என்ற பெயரில் புதுமை பித்தனாக மாறி தமிழ் படைப்புலகத்தை கைவசப்படுத்திய அந்த எழுத்தாளன் சொன்னான், அந்த மேடையிலே ஒரு உரை இருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய புகைப்படம் என்று போடுங்கள் என்று சொன்னார். அந்த உரையில் இருப்பதை எடுத்து பார்த்தால் நோயுற்ற காலத்திலே அவருக்காக எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ரே படம். இந்த எக்ஸ்ரே படத்தை தான் நான் என்று சொல்லி அட்டையில் போடுங்கள், வேற என்ன வேண்டி கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த மாபெரும் எழுத்தாளன் சொன்னான், வாழக்கூடிய காலகட்டத்திலே கவனிக்கப்படாத எழுத்தாளனை கொண்டுள்ள சமூகம் ஒரு சமூகமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை தேடி பிடித்து அவர்களை கௌரவிக்கும் விதத்திலே, அவர்களுடைய படைப்பின் ஆற்றலை இதுதான் படைப்பு என்று அறுதியிட்டு கூறும் விதத்திலே அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய விதத்தில் எழுத்தாளர்களை தேர்வு செய்து அவர்களை விருது கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சீரிய பணியிலே ஈடுபடக்கூடிய திரு துரைசாமி அவர்கள், சாந்தி துரைசாமி அவர்கள் தமிழ் இலக்கிய பரப்பிலே என்றும் இடம்பெறுவார்கள். தமிழ் அவர்களை அந்த விதத்திலே கொண்டு சொல்லும். 3000 ஆண்டுகளுக்கு முன்பா, 7வது நூற்றாண்டிலா பின்னரா என்று அறியப்படாத திருமூலன் தன் வாழ்க்கையை துவக்குகையிலே சொன்னான், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று. தன்னுடைய உரையிலே சாந்தி துரைசாமி அவர்கள் சொன்னார்கள், தமிழை வளர்ப்பதற்கு என்றும் நாங்கள் முன்னிற்போம் என்று. தமிழ் அப்படிப்பட்டவர்களை தனக்காக காலந்தோறும் உருவாக்கும். கம்பன் சொல்வான், நீண்ட தமிழால் தேவியன் உலகளந்தான் என்று சொல்வார். அகத்தியன் அப்படி தமிழை வளர்த்தான் என்று. அப்பேற்பட்ட உலகத்தின் உன்னதமான மொழிகளில் ஒன்றான இந்த மொழியில் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களை தேர்வு செய்து இந்த விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் இப்படிப்பட்ட ஒரு விருது உருவாக்கப்பட வேண்டும் என்கிற விதையை உருவாக்கி அதை தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் போற்ற வேண்டும் என்ற விதத்திலே கொண்டு செலுத்தக்கூடிய, எழுத்தை மக்கள் நேசிக்க வேண்டும், வாசகர்களை உருவாக்க வேண்டும், படைப்பு எனும் அற்புதத்தை
அவர்கள் உள்ளத்திலே புகுத்த வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்தில் தன் வாழ்க்கையே செலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விஜயா வேலாயுதம் அவர்களோடு மிதிவண்டியிலே தன்னுடைய பயணத்தை தொடரலாம். கடற்கரையின் ஓரத்திலே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சிறப்பை உலகத்திலே பதிவு செய்யக்கூடிய சிற்பங்கள் அநேகம். வாழ்க்கையே நடத்த முடியாத வாழ்க்கை சக்கரத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசித்து அதிர்ச்சியுடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அவற்றை நாடி செல்லலாம். கலை கல்லூரி நமக்கு கற்றுத்தந்த கலையின் உச்சத்தை தன் பேனாவின் வாயிலாக, பென்சிலின் வாயிலாக கோடுகளாக்கி அற்புதமான வடிவங்களாக்கி தரலாம். வாழ்க்கை சென்ற விதத்தை தன்னுடைய டைரி என்று சொல்கிறோமே, அதில் அனுதினமும் பதிவு செய்யலாம். அறையிலே அமர்ந்து கொண்டு தன்னை உற்சாகப்படுத்திய அந்த பாலாவினுடைய உருவத்தை வரையலாம். உலகம் இதுதான் என்று கற்றுத்தந்த அத்தனை பேரையும் தான் வாழ்ந்த பகுதியில் இருந்த ஆசிரியரை வடிவமாக்கி காட்டலாம். பேருந்தில் பயணம் செல்வதற்கு கூட காசில்லாத காலகட்டத்திலும் கலையை நேசிக்கலாம். அதனால்தான் செல்லுகின்ற கூட்டங்களில் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கையிலே நான் சொல்வேன், ஒரு உன்னதமான படைப்பாளியை படைப்பாளியாக அவன் காத்துக் கொள்வதில்லை, காலம் காத்து நிற்கும். அப்படி காலம் காத்து நிற்கக்கூடிய அற்புதமான கலைஞர் சிவகுமார் அவர்களும் 80களிலே எழுத்துக்களினுடைய போக்கு ஒரு விதத்தில் அமைந்தது என்றால் அந்த போக்கில் தன்னை அடையாளப்படுத்தி காட்டியவர் பாவண்ணன். அற்புதமான சிறுகதைகள், படைப்பின் விதம் இதுதான் என்று அதற்கான அடையாளத்தை தொட்டு பார்த்து அடுத்தடுத்து படைப்புகளை வடித்து காட்டி நல்ல படைப்புகள் இதுதான் என்பதை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதத்திலே மொழி மாற்றம் செய்து மொழிபெயர்ப்பு கதைகளை தந்து அற்புதமான படைப்புகளை உருவாக்கிய நண்பர் பாவண்ணன் அவர்களோடும் இந்த விழாவில் பேராசிரியர் சிற்பி அவர்களோடும் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களோடும் கீரா அவர்களுடைய புதல்வர் பிரபாகர் அவர்களோடும் இலக்கியத்தை நேசிக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், கோவை பகுதியின் அற்புதமான உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மனித வாழ்வின் அரசங்களை, வாழ்வின் தாக்கங்களை, இந்த வாழ்வு கற்றுத்தரக்கூடிய அனைத்தையுமே படைப்பெனும் பெருவெளி பதிவு செய்து கொண்டே செல்கிறது. பரந்துபட்ட ஒரு கேன்வாஸ் என்று ஓவியர்களுக்கு சொல்வார்கள். அது அளவில் இதுதான் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு விஸ்தீரணத்தை கொண்டு அந்த படைப்பு எனும் பெருவெளி எழுந்திருக்கிறது. அந்த படைப்பு படைப்பாளிகளை தன்னை அறிய செய்து, தான் வாழக்கூடிய நிலத்தை, மண்ணை, மனிதர்களை உணரச் செய்து அவர்களின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும். 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கிருந்தோ ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து இடம்பெயர்ந்து தங்கள் வாழ்க்கையை துவக்கலாம். அப்படி வாழ்ந்த ஒரு குடும்ப பின்புலத்திலே வந்த சு. வேணுகோபால் சிறு பிராயத்திலே போடியின் அருகிலே இருக்கக்கூடிய அம்மாப்பட்டி கிராமம் என்று நினைக்கிறேன், அந்த கிராமத்தினுடைய வயல் வரப்புகளின் வாயிலாக வயல்களிலே விளைந்து நிற்கக்கூடிய கதிர்களை பார்த்து கொண்டு ஊரின் குக்கிராமத்தின் எல்லையிலே ஏதோ ஒரு மூலையிலே எங்கிருந்தோ எழுந்து வரக்கூடிய ஒரு சப்தத்தை கேட்கலாம். அந்த காலத்திலே கூப்பு வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒலிபெருக்கித்தான் அது அவருக்கு பாடல்களை தரும். அந்த பாடல்களின் ரசமான அந்த இசையை கேட்டுக்கொண்டே வயல் வரப்புகளில் நடக்கலாம். இசையை தந்தவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளலாம். பாடலை எழுதி காட்டியவர்கள் கண்ணதாசன் என்று அறியப்படும், வாலி என்று தெரியப்படும். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கையிலே அந்த வயல் வரப்புகளை தாண்டி வயலின் உட்பகுதியிலே கிராமங்களை சேர்ந்த பெண்கள் குழு குழுக்களாக அந்த இடத்திலே நின்று தங்களுடைய சம்பாஷணைகளை தொடர்வார்கள். இடையிடையே அந்த வயல்களிலே அவர்களுடைய பணி தொடரும். இவர்கள் பேசக்கூடிய, உச்சரிக்கக்கூடிய, இவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் அனைத்தும் அவரின் உள்ளத்திலே போய் அமரும்.
இந்த வாழ்க்கை இப்படியே தொடர்கிறது என்றால் தாம் யார், தாம் வாழக்கூடிய இந்த மண் எது, இந்த மண்ணை சார்ந்த மக்கள் யார், இந்த மக்களினுடைய மனநிலை என்ன, அவர்கள் மனதிலே எழுந்து நிற்கக்கூடிய உணர்வுகள் என்ன, அவர்கள் உணர்வுகளின் வழியாக எதிரில் இருக்கக்கூடிய மனிதனை எந்த விதத்திலே பார்க்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் என்ன, உறவு சிக்கல்கள் என்ன, ஆண் பெண் என்ற அந்த பேதத்தின் வழியாக எழுந்து நிற்கக்கூடிய சிந்தனையின் வீச்சுக்கள் என்ன, கோபங்கள் என்ன, தாபங்கள் என்ன, குரோதங்கள் என்ன, விரோதங்கள் என்ன, துரோகங்கள் என்ன, காமம் என்ன, காதல் என்ன, வறுமை என்ன, வாழுகின்ற வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பாலியல் சிக்கல்கள் என்ன, கணவன் மனைவிக்கு இடையே எழுந்து நிற்கக்கூடிய பிளவுகள் என்ன, அன்பு என்ன, காதல் என்ன, வெறுப்பு என்ன, அனைத்தையும் அனுதினமும் பார்த்து 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 தன்னை நிலைநிறுத்திய ஒரு படைப்பாளி சு வேணுகோபால். கீரா எனும் அற்புதமான ஒரு படைப்பாளியின் வடிவத்தில் கரிசல் காட்டு நிலைமையை அந்த மாபெரும் படைப்பாளி வடுத்து காட்டியதை போல தான் வாழ்ந்த மண்ணினுடைய மனத்தை எழுத்துக்களாக மாற்றி காட்டி தன்னுடைய படைப்பு இதுதான் என்று அறுதியிட்டு காட்டியிருக்கிறார். அந்த படைப்பின் பின்புலத்திலே அவர் எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை எடுத்து சென்றார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிராமத்து வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அந்த வாழ்க்கையினுடைய பின்னல்கள் அமைந்து கொண்டே செல்லும். அந்த வட்டத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும். வட்டத்தை தாண்டி செல்வதற்கு அவருக்கான அனுபவங்கள், அவருக்கான வாய்ப்புகள் வேறு விதத்திலே எழுந்து நிற்கும். கிராமத்து மக்களினுடைய கோபதாபங்களை சந்திக்க வேண்டும். அடிதடிகள் நடக்கலாம். தன்னை சார்ந்த ஒரு மனிதனுக்காக பறிந்து சென்று அந்த அடிதடியிலே தானும் கலந்து கொள்ளலாம். அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த கிராமத்தை விட்டே வெளியே செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமையை அது உருவாக்கும். இப்படியான வாழ்க்கையிலே நகரத்தை நாடி சென்று ஒரு காலகட்டத்திலே பள்ளி, கல்லூரி என்ற வாழ்வினுடைய அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்கிறது அவருடைய வாழ்க்கை. அறையிலே முடங்கி கிடக்கலாம். பயத்தின் உச்சம் அவரை தள்ளி வைக்க செய்யும். அறையிலே இருக்கும் பொழுது அவருக்கான உள்ளே உறைந்து கிடக்கக்கூடிய அந்த ஒரு படைப்பாளி என்பவன் படிப்பாளியாக மாறி படைப்புகளை தேடி செல்லக்கூடிய அடுத்த கட்டம் அவருக்கு கிட்டும். தேடி பிடித்த புத்தகங்கள் தரக்கூடிய அனுபவம் வேறு விதத்திலே இருக்கிறது. பழந்தமிழ் இலக்கியங்களின் மீது காதலாக இருக்கலாம். வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே எழுந்து நிற்கக்கூடிய நவீன தன்மை மிக்க படைப்புகளை அறிந்து கொள்ளலாம். இந்த படைப்புகள் படைக்கப்பட்ட விதத்தை நினைத்து நினைத்து நாம் ஏன் எழுத்தாளனாக மாற முடியாது என்ற ஒரு சிந்தனையின் வீழ்ச்சி அவரை துரத்தலாம். புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று ஒரு கதை எழுதினால் அந்த கதையை படித்து 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 ரசிக்கலாம். கு அழகிரிசாமியினுடைய படைப்பு எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து அந்த படைப்பின் தோரணையோடு நாமும் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தை எழுத முடியுமா என்று ஏங்கி பார்க்கலாம். கூப்பா ராஜகோபாலன் எழுதிய கதை காணாமலே காதல் என்ற அந்த கதையை படிக்கலாம். அவர் எப்படி இந்த தளத்தில் இயங்குகிறார் என்று விக்கித்து பார்க்கலாம். டி ஜானகிராமன் தன்னுடைய ஆதர்ஷ புருஷனாக மாறி நிற்கலாம். கானா சுப்பிரமணியம் உலகத்தின் அனைத்து கதைகளையுமே கொண்டு வந்து சேர்த்தாரே, அவருடைய மொழிபெயர்ப்பு கதைகள் இந்த விதத்தில் எழுந்து நிற்கின்றனவே, இதனுடைய மூலத்தை படித்து பார்த்தால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். வண்ண நிலவன் சிலாகிக்கப்படுவார். அவர் காலத்து எழுத்தாளரான கந்தர்வன் அவர் மனதிலே போய் அமர்ந்து நிற்பார். சுந்தர ராமசாமியினுடைய புளிய மரத்தின் கதையும் ஜே சில குறிப்புகளும் இப்படியெல்லாம் ஒரு எழுத்து எழுந்து நிற்கிறதே, இதன் உள் நுழைந்து வெளிவருவது எப்படி என்கிற சிந்தனை அவருக்கு எழுந்து நிற்கும். எழுத்தாளர்களினுடைய படைப்புகளினுடைய வீச்சுக்கள் அப்படியாக எழுந்து நின்று தாம் வாழ்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களினுடைய ஊடாக சென்று தன் படைப்பை எடுத்து வைக்கலாம் என்ற சிந்தனையோடு துவங்கிய சு வேணுகோபாலின் எழுத்து கீரா விருதாக மாறினார். பூமிக்குள் ஓடுகிறது நதி, ஒரு துளி துயரம், களவு போகும் புறவிகள், வெண்ணிலை, தாய்மானவள் என்று பல சிறுகதை தொகுப்புகள், குறு நாவல்கள், நுண்வெளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நாவல், இப்படியாக
தான் வாழ்ந்து பார்த்த கணத்தை படைப்புகளாக மாற்றி காட்டியிருக்கிறார் சு. வேணுகோபால். ஒரு ஆசிரியரை எப்படி அணுகி பார்க்க வேண்டும் என்ற வாசக மனநிலையோடு ஒரு படைப்பை அணுகி பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாளி நல்ல படிப்பாளியை உருவாக்கி அந்த படிப்பாளியை மீண்டும் படைப்பாளியாக மாற்றி காட்டுவார். ஆல்பர்ட் காமியூ சொல்கிறார். சரி, தமிழகத்தின் மண்ணிலே எழுந்துகின்ற எழுத்தாளர்களை உள்வாங்கிய இந்த எழுத்தாளருக்கு நவீனமும் புரிகிறது. ஆல்பர்ட் காமியூஸ் ஒரு கதையை எழுதினார் என்றால் அந்த கதையின் சாரம் அவரை சென்று அடைகிறது. இணையத்திலே மூழ்கி கிடக்கக்கூடியதை காட்டிலும் உதவாத வேலை எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்தாளன் காஃப்காவினுடைய விசாரணையை படிக்க முடிகிறது. மார்க்வெஸ் எப்படி தன்னுடைய படைப்பை படைத்திருப்பார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நூற்றாண்டு கால தனிமை எந்த விதத்திலே படைக்கப்பட்டிருக்கும் என்பதை உணர முடிகிறது. கவிதை என்றால் என்ன என்ற ஒரு உச்சத்தனமான கேள்வியை கேட்டு கவிதை பற்றிய அனைத்து விதமான கூறுகளையும் உள்ளடக்கி தன்னுடைய படைப்பை கட்டுரைகளின் வாயிலாக தர முடிகிறது. தான் எழுதிய படைப்புகள் என்று மட்டும் இல்லாமல் தமிழ் பரப்பிலே ஆகச் சிறந்த எழுத்தாளராக மாறி நிற்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சிலாகித்து பார்த்து அவர்களை பற்றிய கட்டுரைகளை வடித்து தர முடிகிறது. ஒரு படைப்பாளன் தான் வாழக்கூடிய வாழ்க்கையே படைப்பு என்று நினைத்து தன்னுடைய படைப்பு தொழிலை தொடர்ந்து செய்வதன் மூலமாக அவன் எப்படி பரிணமிக்கிறானோ அதுதான் சு. வேணுகோபால். தன்னையும் நிலத்தையும் பிரித்து பார்த்துவிட முடியாத ஒரு எழுத்தாளர். நீண்ட அளவிலே வடித்திருக்கக்கூடிய வேணுகோபாலின் படைப்புகளை நீங்கள் வாங்கி படித்து பார்த்து அந்த படிப்பின் மூலமாக ஒரு பயணம் உங்களுக்கு துவங்கும். அந்த பயணத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியவை பல. இளம் பிராயத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் எந்த மனநிலையில் இருப்பார்கள், அவர்களுடைய வாழ்வில் எழுந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும், காதல் வயப்பட்ட மனம் என்றால் என்ன, தன் வாழ்க்கையில் திருமணம் என்ற ஒன்றை பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடியவன், 2 தங்கைகளுக்கு வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தன் தங்கையில் ஒரு பெண்ணை வேறொருவன் விரும்புகிறான் என்கிற செய்தி விரும்பக்கூடிய ஒருத்தன் மூலமாகவே அவனுக்கு ஒரு கடிதத்தின் வாயிலாக வரும். மிக அற்புதமான கதை. கடிதத்தை எழுதக்கூடியவன் தான் நேசிக்கக்கூடிய பெண்ணின் அண்ணனுக்கு அந்த கடிதத்தை எழுதக்கூடியவன் சொல்வான், உங்கள் தங்கையை நான் விரும்புகிறேன், விரும்பினால் என்னோடு அவளும் ஓடி வந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறாள். ஆனால் இந்த காதல் என்பது நிறைவேறுமா என்று தெரியவில்லை. இந்த சமுதாயம் எங்களை அப்படி நிறுத்தி இருக்கிறது. இந்த சமுதாயம் எங்களை திரட்டி செல்லக்கூடிய சமுதாயமாக மாறி நிற்கிறது. ஜாதி என்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் எங்களை அலைக்கழிக்கிறது. இப்படிப்பட்ட மனநிலையிலே இருக்கக்கூடிய நான் என்ன செய்வது? இந்த பெண்ணை வா என்று அழைத்துக் கொண்டு ஓடிவிடுவதா, அல்லது உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய சம்மதத்தை பெற்று நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்கிற கேள்விகளை எல்லாம் துணிக்கும் விதத்திலே ஒரு கடிதத்தை எழுதி அந்த பெண்ணின் அண்ணனுக்கு அனுப்புகிறான். அண்ணன் யார் என்றால், குறிப்பிட்ட காலகட்டத்திலே தன்னுடைய திருமணத்தை நடத்தி கொள்ள முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடியவன். தங்கையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் மிக விரைவாக விரிந்த அளவிலே சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் அல்ல. கடிதத்தை பார்த்துவிட்டு அந்த கடிதத்தை எழுதியவனை பற்றி அவன் என்ன நினைக்கிறான் என்றால், இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறானே, தான் நேசிக்கக்கூடிய பெண்ணின் வீட்டிற்கே கடிதத்தை எழுதி போட்டு அவர்களை அவன் உடனடியாக அந்த காரியத்தை தடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு அந்த கடிதத்தை தூக்கி தூர எறிந்து விடுவான். தூர எறிந்து விட்டு, இதுதான் முக்கியம், மனிதன் என்றுமே தன்னை நினைக்கக்கூடியவன், தன் வாழ்வை நினைக்கக்கூடியவன். பலவிதமான மனிதர்களில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அடுத்த நிமிடம் தன் அறையில் இருக்கக்கூடிய மேஜையிலே கிடக்கக்கூடிய சில பத்திரிகைகளை எடுத்து படிப்பான். காமம் ததும்பக்கூடிய உணர்வுகளை எழுப்பக்கூடிய பத்திரிகைகள் அவை, புத்தகங்கள் அவை. அதை எடுத்து படித்துவிட்டு தங்கையை மறப்பான், கடிதத்தை எழுதியவனை மறப்பான். அந்த கதை முடியும்.
அறியப்படாத மனிதன் எழுதிய கடிதம் என்கிற வடிவத்தில் எழுதப்பட்ட அந்த கதை சிறு வயதிலே இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுக்கும் ஒரு இளைஞனுக்கும் ஏற்படக்கூடிய மனதின் அவசங்களை வடித்தெடுத்த கதை. அந்த துணியிலேயே மற்றொரு கதை இருக்கிறது. ஒரு பெண் ஒரு கிறிஸ்தவ வாலிபனை காதலிப்பாள். மனதில் அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கும், ஆனால் அவனுக்கு அதை சொல்லாமலேயே அந்த வாழ்க்கை நடந்து செல்லும். அவனுடைய வேலை ரொட்டி கடையிலே ரொட்டி போடுவது, எந்த வேலை கிடைக்கிறதோ அதை செய்வது. ஆனால் மாறி இருக்கக்கூடிய மதத்தை சார்ந்தவன் என்கிற அந்த தடை இருக்கிறதே, அந்த தடை அவர்களை சேரவிடாமல் கொண்டு செல்லும். ஒரு காலகட்டத்திலே ஒரு விபத்திலே அடிபட்டு அவன் இறந்து போவான். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் வேணுகோபால் எங்கு ஒரு எழுத்தாளராக எழுந்து நிற்பார் என்றால், தன் காதலை வெளிப்படுத்தாத அந்த பெண், துணிவற்ற அந்த பெண், விபத்தில் அடிபட்டு கிடக்கக்கூடிய இந்த இளைஞன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று தான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வாள். இதோ குணமாகி வந்து விடுவான் என்ற தகவல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவன் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு செல்கிறான் என்ற தகவல் வரும். அப்பொழுது கிறிஸ்டோபர் என்கிற அந்த பையன் வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பிரார்த்திப்பாள். என்ன சொல்வாள் என்றால், இவனை நீ காப்பாற்றி விடு, நான் கிறிஸ்டியனாக மாறி விடுகிறேன் என்று கடவுளுக்கு ஒரு வேண்டுகோள் வைப்பாள். அந்த இளைஞன் மறைந்து போவான். சர்ச்சுக்கு சென்று ஃபாதரை பார்த்து பாவ மன்னிப்பு கேட்பாள். அவர் சொல்வார், நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், யார்தான் சொல்ல முடியாது, உன்னை நீ தேற்றிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதையிலே இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்த முடியாத நிலைமையில் இந்த காலகட்டத்திலே நன்மையை நாடக்கூடிய, வாழ்க்கையை தேடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிநாதம் அந்த கதையிலே என்னால் பார்க்க முடிகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த மண் எப்படி இருந்தது, இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பெண்களுக்கான தடைகள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. யாரை நீ நேசிக்கிறாயோ நேசித்துக் கொள்ளலாம், யாரை நீ மணக்க வேண்டுமோ மணந்து கொள்ளலாம். பெருங்கோடி நாயக்கன் மகள் நக்கண்ணையார் என்கிற பெண்பாள் புலவர் ஒரு பாடலை தந்தாள். பாருங்கள், என்னைக்கு ஊர் இது அண்மையான, என்னைக்கு நாடு இது அண்மையான, ஆடு ஆடு என்பர் ஒரு சாரோரே, ஆடு அன்று என்பர் ஒரு சாரோரே, நல்ல பல்லோர் இரு நன்மொழியே அம் சிலம்பு ஒலிப்ப ஓடி எம்பில் முழாரை போந்தை பொருத்த நின்று யான் கண்டனன் அவன் ஆடாகுதலே என்று சொல்வாள். 2000 வருடங்களுக்கு முன்பு தான் நேசித்த ஒருவன் இந்த மண்ணை சார்ந்தவன் என்று ஒருவர் சொல்கிறார்கள். அந்த காலத்திலே மண் சார்ந்த பிரிவுகள் இருந்தன. இந்த ஜாதிக்கு இருப்பது போல மண் சார்ந்த பிரிவுகள் இருந்தன. மண்ணை சார்ந்தவன் என்று ஒருவர் சொல்கிறார், இந்த மண்ணை சாரதவன் என்று ஒருவர் சொல்கிறார். இரண்டும் எனக்கு ஒன்றுதான். நல்ல பல்லோர் இரு நன்மொழியே, இரண்டும் எனக்கு ஒன்றுதான். அம் சிலம்பு ஒலிப்ப ஓடி எம்பில் முழா அறை போன்றை பொருந்த நின்று யான் கண்டனன் அவன் ஆடாகுதலே. அவன் ஒரு ஆகச் சிறந்த வீரன், அதனால் காதல் வயப்பட்டேன். அவன் போர்க்களத்திலே வெற்றி பெறுவதை அல்லது போர்க்களத்திற்காக தயாரிக்கும் இடத்திலே தன் திறமையை காட்டுவதை என் புழக்கடையின் பின்னிருக்கக்கூடிய மரத்திலே சாய்ந்து நின்று பார்த்து ரசிக்கிறேனே, அந்த காதல் என்னுடையது என்று சொல்லுவாள். தனக்கான காதலை தேடுவதும் முடிவு செய்வதும் சுதந்திரமாக இருந்த காலகட்டத்திலே இருந்த பெண்கள் இந்த மண்ணை சார்ந்த பெண்கள். பெருந்தடங்கள் பிறைமுதலாக்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவே என்றான் கம்பன் அந்த காலத்து பெண்களை பற்றி. இந்த பெண்கள், இந்த மண்ணை சார்ந்த இந்த காலத்து பெண்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களை பற்றி, பாலியல் பிரச்சனைகளை பற்றி, அவர்கள் இந்த காலத்திலே எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி மிகச்சிறந்த விதத்திலே வடித்து காட்டியிருப்பார் சு வேணுகோபால் தன்னுடைய பல கதைகள். அவற்றில் ஒன்றிரண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நித்திய கணம் என்கிற ஒரு கதை இருக்கிறது. அறுவடையிலே அறுவடைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு புள்ளி இருப்பான், ஒரு கங்காணி இருப்பான், ஒரு ஒப்பந்தக்காரன் இருப்பான்.
இவர்களுடைய கரிசனமும் அனுசரணையும் இருந்தால் மட்டும்தான் களை எடுப்பதிலோ அறுவடை நடக்கக்கூடிய காலத்திலோ அந்த வேலையை பெற முடியும். அவனுடைய அனைத்து விதமான கட்டளைகளுக்கும் கட்டுப்பட வேண்டும். அது பாலியல் சார்ந்ததாக கூட இருக்கும் என்று வறுமையின் கொடுமையால் தன் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் துன்பமான நிலையை பதிவு செய்திருப்பார் வேணுகோபாலன். எப்படி போகிறது என்று பாருங்கள். வாழ்க்கையை நடத்தக்கூடிய பெண்ணினத்தினுடைய அனைத்து கூறுகளும் பல்வேறு கதைகளின் வடிவங்களாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். கிடந்த கோலம் என்கிற ஒரு கதை இருக்கிறது. அவசியம் நீங்கள் அதை படித்து பார்க்க வேண்டும். பெண் இனம் ஒரு காலகட்டம் வரை, இன்றைக்கு ஐடி கம்பெனிகள் வந்துவிட்டன, பெண்கள் பல்வேறு வேலைகளில் இருக்கிறார்கள், எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை என்கிற காலம் எல்லாம் ஒரு புறம். மண்ணை சார்ந்த மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கிராமத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் படக்கூடிய துயரங்கள் என்ன என்பதை அனுபவத்தின் வாயிலாக பாத்திர படைப்புகளின் மூலம் படைத்து காட்டியிருக்கிறார். இந்த கிடந்த கோலம் என்கிற கதை இருக்கிறதே, நெற்றியில் அறையக்கூடிய கதை. அந்த பெண்மணியும் வேலை செய்வாள். பெண்மணி வாழக்கூடிய பகுதிக்கு தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு கணவன் வருவான். காலையில் சூரிய உதயத்தில் துவங்குகிறது அவளுடைய வாழ்க்கை. குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து தர வேண்டும், கணவனுக்கு வேண்டியதை செய்து தர வேண்டும், பாத்திர பண்டங்கள் துலக்க வேண்டும். இங்கு மாதிரி அங்கு வேலையாட்கள் கிடையாது, அவளே செய்ய வேண்டும். வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு தான் வேலைக்கு சென்று திரும்பி வர வேண்டும். வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகளில் எந்த பங்களிப்பும் இல்லாமல் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டு அல்லது புத்தகம் படித்துக் கொண்டு கட்டிலே படுத்து கிடப்பான் அந்த கணவன். எதையுமே கேட்க மாட்டாள். வாய் திறந்து கேட்டால் இந்த ஊரில் எவனை எனக்கு தெரியும், நான் யாரை போய் எந்த வேலைக்கு செய்ய வேண்டும். வீட்டிலே புதிதாக வந்து இறங்கி இருக்கக்கூடிய ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்து அடுப்போடு இணைக்க வேண்டும். அதனுடைய கனம் தாங்காமல் இவள் அதை முயற்சி செய்யும் பொழுது பார்த்துக் கொண்டு ஆனந்த விகடன் படித்துக் கொண்டிருப்பான். கிடந்த கோலம் என்ற இந்த கதை அடுத்த கட்டத்திற்கு நகரும். மாலை முழுக்க வேலை. பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணவு தர வேண்டும், இவன் தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்துவிட்டு 7-7:30 மணிக்கு படுக்கையில் படுத்து அவள் உறங்கிக் கொண்டிருந்தால் சிறிது நேரத்திலே தன் மீது ஏதோ ஊறுவது போல அவளுக்கு ஒரு உணர்வு வரும். திடுக்கிட்டு விழித்து பார்த்தால் கணவன் காம இச்சையோடு அவளை தொட்டிருப்பான். அவளுடைய அனுமதியின்றி அந்த நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்வு நடக்கும். அந்த சமயத்திலே வலியும் வேதனையும் மிக்க அந்த பெண் ஆனந்தத்தின் உச்சத்தை அடைந்தது போல மிக வேகமாக சிரிப்பாள். கூனி குறுகி போய் இவன் கேட்பான், இந்த நேரத்தில் எதற்காக சிரிக்கிறாய் என்று கேட்பான். இதற்கு மட்டும்தானா நீ என்று கேட்காமல் ஒரு கேள்வி அவர் முகத்தில் எழுந்து நிற்பதாக அந்த கதையை வடித்திருப்பார். அது இதை போல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு தன்மை என்ன என்பதை வடித்திருப்பார்கள். பாருங்கள், தொப்புள் கொடி என்ற ஒரு கதை. மனநிலை பிறந்து விட்ட ஒரு பெண். இதெல்லாம் மனிதர்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். ஒரு புலவன் விக்கித்து போய் எழுதினான், சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குருடும் ஊமும் செவிடும் மாவும் மருடும் உளப்பட வாழ்நர்க்கு என்பேரச்சம் என்றிவையெல்லாம் பேதமை அல்லது ஊதியம் இல்லன ஒன்னம் அறிந்தோன் கூறினன். அதனால் அறமும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமனின் செல்வம் ஆற்றாமை போற்றாமையே என்று எழுதினார். ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய மன்னனே, உன் கீழ் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று என்று எண்ணிக்கொள்ளாதே. சிறப்பில் சிதடும் உறுப்பில் பிண்டமும் கூனும் குருடும் பூமும் செவிடும் மாவும் மருளும்
உளப்பட வாழ்வதற்கு என்பேரச்சம் என்றவை எல்லாம் பேதமை அல்லது ஊதியம் இல்லென முன்னம் அறிந்தோர் கூறினர். அதனால் மனிதர்களிலே எப்படிப்பட்ட பிறப்பு வேண்டுமானாலும் இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் இருக்கும். செவிடர்கள் இருக்கலாம், குருடர்கள் இருக்கலாம், பேச முடியாதவர்கள் இருக்கலாம், நடக்க முடியாதவர்கள் இருக்கலாம். இவர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்து நீ ஆட்சி செலுத்துகையிலே அறம் பொருள் இன்பம் மூன்று மாற்றம் பெருமனின் செல்வம் ஆற்றாமை நீர் போற்றாமையே என்று சொன்னான். இப்படிப்பட்டவர்களை மனதில் இருத்தி வாழ்க்கையை நடத்து எந்த அரசாங்கம் செய்கிறது? எப்படிப்பட்ட மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதற்கு எழுதினால் அந்த கதை தொப்புள் கொடி. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். அந்த பெண் என்ன செய்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாது. ஒரு காலகட்டத்திலே அவள் யாரோ ஒருவனால் கர்ப்பமாக்கப்படுவாள். குழந்தை பிறக்கும். குழந்தையை வளர்ப்பதற்கோ இதுதான் குழந்தை இப்படித்தான் அதை பராமரிக்க வேண்டும் என்பதற்கோ அவளுக்கான சிந்தனையின் வழி இல்லை. ஊர் வெக்க மொத்தமாக எழுந்து நின்று அந்த பெண்ணை தூற்றுவார்கள். சுத்தமற்று திரிகிறாள், நடுரோட்டிலே அவள் வேறு விதத்தில் நடந்து செல்கிறாள். இப்படியெல்லாமோ குற்றச்சாட்டுகள் அந்த பெண்ணை நோக்கி பெற்றோர்களிடம் வந்து சேரும். எப்படி பராமரிப்பது இந்த குழந்தையை? இந்த பெண்ணை பிறந்த குழந்தை இறந்துவிடும், அதை வைக்கோல் போரில் உள்ளே கொண்டு ஒளித்து வைத்து விடுவாள். இப்படியான ஒரு பெண் இருக்கிறாள். ஊர் நம்மளை தூற்றுகிறதே என்று சொல்லி பெற்றெடுத்த தாய்க்கு குறையுடைய அந்த பெண் தான், குழந்தைதான் அவள் எதிரிலே வாழ்க்கையின் தாக்கம் தீர்க்க முடியாத தாக்கமாக மாறி நிற்கிறது என்ற காரணத்தினால் அந்த தகப்பன் பாலிடாலை அந்த பெண்ணின் வாயிலே ஊற்றிக் கொள்வான். இந்த சமுதாயத்திற்கு சு வேணுகோபால் எழுப்பிய கேள்வி தொப்புள் கொடி என்ற கதை. சரி, துன்பத்தால் உழந்து விட்ட ஒரு தந்தையின் மனநிலையிலே இருந்தவன் அந்த முடிவை எடுத்தால் இன்றைக்கு சட்டம் கருணை கொலை செய்வதற்கு எந்த விதத்திலெல்லாம் வழிவகைகள் செய்ய முடியும் என்று பார்க்கிறதே, அதை மறுதளிக்கக்கூடிய ஒரு கதையாக அற்புதமான படைப்பாக அதை வடிவடித்திருப்பார். இட்லி கடை வைக்கலாம், கூலி வேலை செய்யலாம், தெருக்களிலே அலைந்து திரிந்து 2 அணா 3 அணா பெற்று பணத்தை சேர்த்து குழந்தைகளை படிக்க வைக்கலாம், உணவு கொடுக்கலாம், அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். ஒரு காலகட்டத்திலே முதுமை பெற்றோரை சேரும். முதுமையை அடைந்துவிட்ட அந்த தாய் உண்ண உணவில்லாமல் தவிப்பாள். வேலை பெற்றுக்கொண்ட நல்ல விதத்திலே வாழ்க்கையை நடத்தக்கூடிய 2 பிள்ளைகளுமே அந்த தாயை பராமரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை சாப்பிட முடியாது என்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தாய் தனக்கு தெரிந்த ஒருவனிடம் சொல்லி, நீ போய் என் பிள்ளையிடம் சொல்லப்பா, எனக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு 100 ரூபாயாவது கொடுக்க சொல்லு, கஞ்சி குடிப்பதற்கு வழியில்லாமல் தவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தாயை அனுதினமும் பார்த்துவிட்டு பாராமல் செல்லக்கூடிய பிள்ளைகள் அநேகம் என்பதை இந்த கதையின் வாயிலாக சொல்கிறார். அதனால்தான் பெற்றோர்களை பராமரிப்பதற்கு என்றே ஒரு சட்டம் வந்திருக்கிறது. இப்பொழுது மனதை எடுத்து தூர எறிந்துவிட்டு தாய் என்றால் தாயினுடைய தன்மை என்ன என்பதை அறியாத மனிதர்கள் இருக்கிறார்களே என்று கொப்பளிக்கக்கூடிய கோபத்தை எழுதினார் அல்லவா சு வேணுகோபால். அதனால் கீதாவின் வயோதிகத்தை நெருங்கிவிட்டு வேலையில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய கட்டத்தை அடைந்துவிட்ட ஒரு தகவல். இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கிறது. படித்து முடித்துவிட்டு வேலையே கிடைக்காமல் வேலைக்காக ஏங்கி நிற்கக்கூடிய ஒரு மகன். இந்த படித்துவிட்டு வேலை கிடைக்காத காரணத்தினால் திருமணமே ஆகவில்லை என்று ஏங்கி இருக்கக்கூடிய இன்னொரு இளைஞனை பற்றியும் ஒரு விரிவான ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் அரசாங்க வேலை இல்லாத ஒருத்தருக்கு பெண் கொடுக்க முடியாது என்பதை எத்தனை 100 விதங்களிலே மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்பதை அந்த கதையிலே அவர் படித்திருப்பார். இந்த மகன்
அரசாங்க வேலைக்காக காத்து நிற்கக்கூடிய மகன் கோழை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோயால் தாக்கப்பட்ட தந்தை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையிலே இவர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னவுடன் எப்பொழுது போய் சேர்வார் என்று காத்துக் கொண்டிருப்பார். கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்கிற மாதிரி காத்துக் கொண்டிருப்பார். ஆனால் அந்த தந்தை நோய் குணமாகி திரும்பி விடுவார். திரும்பி வீட்டுக்கு வந்ததும் தந்தையை பார்த்து கேட்பான், எப்படி இருக்கிறீர்கள்? கேட்கிற அந்த முகத்திலே, கருணை ததும்ப வேண்டிய அந்த முகத்திலே எந்த சுரணையும் இல்லாமல் இருக்கும் என்று எழுதியிருப்பார்கள். பெற்றவர்களை பிள்ளைகள் எப்படி எடுத்து செல்கிறார்கள் என்று பாருங்கள். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய கை 2 ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்று தமிழுக்கான உன்னதமான சித்தன் பட்டினத்தார் எழுதினார். முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ பெண்ணிலங்கையில், அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே, ஞானமிட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று சொல்லி கதறினான். இவன் சொன்னான், எப்பொழுது சாவார், எப்பொழுது வேலை கிடைக்கும். சு வேணுகோபால் அதை அற்புதமான ஒரு ஓவியம் போல அந்த கதையை வடித்து காட்டியிருக்கிறார். எத்தனை கதைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். எடுத்து பார்த்து வாசித்து அதன் சிறப்பை நீங்கள் உணர்தல் வேண்டும். குறுநாவல்கள் படைத்திருக்கிறார். கூந்தப்பனை என்ற ஒன்று இருக்கிறது, எடுத்து படித்து பாருங்கள். நுண்வழி கிரகங்கள் என்று அவர் படித்திருக்கக்கூடிய படைப்பு தமிழகத்தின் உன்னதமான நாவல்களில் ஒன்று. 500 ஆண்டு கால கலாச்சாரத்தை தொக்கி நிற்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய வாழ்க்கை எப்படி துவங்கி எப்படி முடிகிறது என்று அந்த நாவலை வாசிக்கும் பயணத்திலே இறங்கினால் அந்த நாவலுக்காக ஒரு நாவல் எழுத வேண்டும். எத்தனை விதமான மனிதர்கள், தெரிந்தே பாலியல் குற்றங்களுக்கு உள்ளாகக்கூடிய பெண்கள், வாழ்க்கையிலே துரோகம் என்றால் என்ன, மனக்கசப்பு என்றால் என்ன, பிரிவு என்றால் என்ன, ஏமாற்றம் என்றால் என்ன, மிகவும் நுணுக்கமான ஒரு பகுதியாக, வாழ்வு சார்ந்த பகுதியாக இவற்றை பார்த்து தன் மண்ணை சார்ந்த மக்களில் இருந்து அதை கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கிறாரே சு வேணுகோபால். அவருடைய எழுத்து பயணத்தின் ஒரு அத்தியாயம் இந்த விருது. அதே போல வெண்ணிலை என்கிற அந்த கதையும் மிக சிறந்த ஒன்றாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். படைப்பாளன் என்ன செய்துவிட முடியும்? சமூகத்திற்கு ஒரு அறைகூவல் விடுத்தல், சமூகத்தை திருத்துவதற்காக சில விஷயங்களை எழுதுதல், சமூகத்தை நேர்வழிப்படுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு செயல்படுதல், இது எவையும் படைப்பாளியினுடைய வேலை அல்ல. தான் பார்த்ததை, தான் அனுபவித்ததை, தான் உணர்ந்ததை, தான் ரசித்ததை, தான் ஏமாற்றப்பட்டதை, தான் மனம் வெள்ளி பார்த்து துடித்து நின்ற விஷயங்கள் அனைத்தையுமே தன் மனதின் வெளிப்பாடாக கொண்டு வந்து உங்களிடம் கொட்டிவிட்டு, இதோ கிடக்கிறதே பொக்கிஷம், எடுத்து பாருங்கள் என்று நிறுத்திவிட்டு நகர்ந்து செல்வதுதான் அவனுடைய வேலை. இதை தவிர படைப்பாளி வேறு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த படைப்பின் வழியாக அவன் எடுத்து காட்டுகிறானே, அதை உணர்வதற்கான வேலை நம்முடையது. அந்த இடத்திலே நீங்கள் உங்களை பொருத்திக் கொள்ளலாம். போடியிலே அம்மாப்பட்டின் ஒரு மூலையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய மனம் சார்ந்ததாக இருந்தால், அது ஏதோ ஒரு இடத்திலே வட இந்தியாவின் ஒரு பகுதியிலே நடக்கக்கூடிய மனிதனுக்கும் பொருந்தி செல்லும். பொருந்தி செல்லக்கூடிய வடிவத்தை தரக்கூடிய படைப்பாளி எவரோ அந்த படைப்பாளி உலகத்தின் உன்னதமான படைப்புகளை தந்ததாக அறியப்படுவார். சு வேணுகோபால் அந்த இடத்திலே அமர்ந்தார். விவசாயத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பாவண்ணன் மிக அழகாக சொன்னார். கண்ணாடியிலே பார்த்தால் அவருக்கு எது தெரியும்? கண்ணாடியிலே பார்த்தால் இன்று மட்டுமல்ல, எத்தனை பிறவிகளை கடந்து வந்து அந்த மண்ணிலே நடந்து சென்றாலும் குரு முனி போல் இருக்கக்கூடிய வேணுகோபாலுக்கு அந்த நிலமும் மக்களும் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய ஆசிரியாக மாறினார்.
இவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார். அந்த தலைப்பு நிலம் சுமந்து அலைபவன். நீங்கள் வேணுகோபாலின் அத்தனை விதமான படைப்புகளையும் படிக்க முடிகிறதோ இல்லையோ, இந்த ஒரு பேட்டி 60-70 பக்கங்கள் என்று நினைக்கிறேன். அந்த ஒரு பேட்டியை நீங்கள் படிக்க வேண்டும். நிலத்திலே நடந்து செல்லும் பொழுது அந்த நிலம் இவரோடு பேசும். மஞ்சளை விதைக்கும் பொழுது அந்த விதைத்த விதையிலிருந்து அந்த செடி எப்படி வளர்ந்து வரும் என்பதை அவரால் பக்கம் பக்கமாக எழுத முடியும். துவரை வைத்து விட்டு அது எப்படி விளைந்து வரும் என்பதை அவரால் மிகப்பெரிய ஒரு படமாக எடுத்து காட்ட முடியும். அவருடைய பயணம் நிலத்தின் வழியாக வயல் வரப்புகளிலே பயிர்களோடு சேர்ந்து அமையும். இலக்கியம் ஒரு பக்கம், நிலம் ஒரு பக்கம், இயற்கை ஒரு பக்கம் என்கிற வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளர், அந்த படைப்பாளினுடைய உள்ள கிடக்கு அந்த பேட்டியிலே மிகப்பெரிய அளவிலே வெளிப்படும். நிலம் சுமந்து அலைபவன். டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பிரமிழ் ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையின் பெயர் பாலை. 4-5 வரிகளில் இருக்கக்கூடிய அந்த கவிதை டைம் அண்ட் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தொட்டு காட்டிய உலகத்தின் உன்னதமான படைப்புகளில் ஒன்று. நான் நடந்து செல்கையில் என் காலடி நிழல் நிலம் தேடி கூட அலைகிறது நிழல் என்று எழுதினார். நான் நடந்து செல்கையில் என் காலடி நிழல் தேடி கூட அலைகிறது நிலம் என்று எழுதினார். அது காலத்தை அறுதியிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கவிதை. இவர் இந்த பேட்டியிலே நிலம் சுமந்து அலைபவன் என்று தன்னை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பேட்டியினுடைய முத்தாய்ப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்வார். படைப்பு இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, ஒரு எழுத்தாளனாக மாறி இருக்க முடிகிறது. ஆனால் நிலத்தையும் பயிரை காட்டிலும் ஆகச் சிறந்தது எதுவாக இருக்க முடியும்? இரவு நேரத்திலே மஞ்சளை விதைத்து 21 நாட்கள் கடந்து நிற்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தகதகவென ஜொலித்து நிற்கக்கூடிய அந்த பயிரை பார்க்கையிலே மனதில் எழுந்து நிற்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கு இணையானது எதுவும் அல்ல. பருவம் அடைந்து மிகவும் அழகான வனப்போடு நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தால் மனதில் எழக்கூடிய மகிழ்ச்சி எதுவோ அதுக்கு இணையானது இது. வயலில் விளைந்திருக்கக்கூடிய பயிரை அந்த நேரத்திலே நான் நடந்து சென்று அணைத்துக் கொள்வேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய அடிகளாருக்கு இவர் பதில் தருகிறார். அந்த பயிரை நான் அழைத்துக் கொள்வேன், முடிந்தால் அந்த பயிருக்கு முத்தமிட்டு பார்ப்பேன் என்று எழுதினார். அதற்கான விருது இந்த பயிரை முத்தமிடலாம், வளர்ந்து நிற்கக்கூடிய பயிரை அணைத்துக் கொள்ளலாம். ஒரு கதைக்கு மொத்தம் தர முடியுமா என்று கேள்வி கேட்டு அந்த பேட்டியை நிறைவு செய்கிறது. மிக அற்புதமாக நாம் ரசித்த ஒரு பகுதி. இதை போல ஜாதி கலவரங்களை பற்றி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று அன்று இன்றல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஒருவர் சொல்கிறார், ஜாதி மத பேதங்களை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நாம் சார்ந்த இனத்தின் வளர்ச்சிக்கு நாம் என்றென்றும் உழைக்க வேண்டும். அந்த அரசியல்வாதியிடம் உடன் இருக்கக்கூடிய ஒருவன் அந்த அரசியல்வாதியின் மகளை காதலிப்பான். அவளை மணந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்பான். இருவரும் வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். வெளியில் சொல்லக்கூடியவருக்கு கருத்து வேறு விதமாக நிற்கும். மகள் வேறு ஒருவனை காதலிப்பாள். அந்த திருமணத்திற்கு இவர் ஒத்துக்கொள்வார். தான் எந்த ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறாரோ அந்த ஜாதியில் இல்லாத ஒருவனை மகள் காதலிப்பாள். அதற்கு இவர் ஒத்துக்கொள்வார். ஆனால் தன் ஜாதியை சார்ந்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அதனை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுப்பார். இதுதான் அரசியலின் நிலைமை என்று அந்த கதையிலே பதிவு செய்வார். ஜாதி மத பேதங்களை சாடக்கூடிய கதைகளாக தந்திருக்கக்கூடிய வேணுகோபால், குழந்தைகளினுடைய வாழ்வு, குழந்தைகளினுடைய படிப்பு, குழந்தைகள் எப்படியெல்லாம் இந்த சமூகம் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை தன்னுடைய கதைகளின் மூலமாக தந்த வேணுகோபால்
குழந்தை தொழிலாளர்கள் என்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே கால் வைக்கிறார். குழந்தைகளை எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும்? சிறு பிராயத்திலே 2-3 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நடந்து வருவதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஒரு மன்னன் ஒரு பாடலை எழுதினார். வாழ்க்கை என்ன பெரிய வாழ்க்கை! செல்வந்தர்களாக நீங்கள் இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை அழைத்து உங்களோடு அமர வைத்து அவர்களுக்கு நீங்கள் விருந்துகள் வழங்கலாம். அந்த மகிழ்ச்சி மிகப்பெரிய மகிழ்ச்சியா? இல்லை. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடை பெறும் செல்வரே ஆயினும் இடைப்பட நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும் நெய்யுடை அடிசில் மெய்ப்பட விருத்தும் மயக்குறு மக்களை எல்லோர்க்கு பயக்குறையில்லை தாம் வாழும் நாளே என்று எழுதினான். எழுதியவன் ஏதோ ஒரு குடியானவன் அல்ல, ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் பாண்டியன் அறிவுடை நம்பி என்பது அவனுடைய பெயர். அவன் இப்படி சொன்னான். மிகப்பெரிய செல்வந்தர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் அழைத்து நீங்கள் விருந்து வைக்கிறீர்களே, அந்த விருந்து நடக்கின்ற நேரத்திலே எந்த விதமான கள்ளம் கபடமும் இல்லாமல் ஒரு சிறு குழந்தை அந்த இடத்திற்கு வரும். ஒவ்வொரு இலையாக தேடி சென்று வேண்டியதை எடுத்து தன் வாயில் வைத்துக் கொள்ளும், உடலிலே பூசிக்கொள்ளும். அதை பார்த்து ரசிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதே, அது தரக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, அந்த சந்தோஷம் தான் வாழ்க்கை. மனமோ பதவியோ வேறு எதுவும் அல்ல என்று ஒரு மன்னன் எழுதினார். அந்த கவிதையை போல இப்படிப்பட்ட சிறு பிராயத்திலே குழந்தைகள் நடந்து செல்ல வேண்டும், வர வேண்டும், சந்தோஷித்து குதூகலிக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்காமல் தோற்பதனிடும் தொழிற்சாலைகளிலே சிறு குழந்தைகள் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெமிக்கல்ஸிலும் அவர்களுடைய கைகள் நனைக்கப்பட்டு கை விரல்கள் மொட்டையாக்கப்பட்டு பிற்காலத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலையில் கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். 10 ரூபாய் காசுக்காக தினம். இந்த தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி மனம் நொந்து போய் எழுதிய கதை அந்த கதை. அதோடு அல்ல, சாமி கிணறு என்கிற ஒரு கிணறு இருக்கிறது. அற்புதமான தண்ணீரை வழங்கிய அந்த கிணறு தன்னை உருமாற்றிக் கொள்ளும். எப்படி? 10-100 மீட்டர்கள் தொலைவிலே தோல் பதனிடும் ஒரு தொழிற்சாலை. நொய்யல் நதி எப்படி ஆயிற்று? பாலாற்றிலே சென்னை நகர மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய பாலாற்றிலே இன்று தண்ணீரை நேரடியாக எடுத்து அருந்த முடியாது. சாமி கிணறு தண்ணீரின் நிறம் மாறும். தோல் பதனிடும் தொழிற்சாலையினுடைய வீச்சு அந்த நிலத்தின் தன்மையை மாற்றும். தானாக மகிழ்ந்து வந்து தேடி வந்த பறவைகள் அந்த நிலத்தின் வாசனையால் விலகிச் செல்லும். மரங்கள் தலை கவிழ்த்து நிற்கும், பயிர்கள் வாழும். அந்த மக்கள் அவர்கள் அறியாமலேயே அவர்கள் உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வாழ்வார்கள். தோல் சிதைக்கப்படும், முடிகள் கொட்டி தீர்க்கும். 2-3 நபர்களின் வாழ்வின் உச்சத்திற்காக ஒரு இனம் அழிக்கப்படும் என்று எழுதியிருப்பார்கள். இதுதான் ஒரு எழுத்தாளர் செய்ய முடியும். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். தான் தன்னை முதலில் உணர முடியும். பாரதி அழகாக சொல்வார், தன்னை உணரக்கூடிய தன்மையை உணர்ந்து விட்டால் அனைத்தும் கிட்டுவிடும் என்று முன்னம் அறிந்த முனிவர்கள் ஒவ்வொருளின் மறையை நமக்கு தந்தார்கள். அதை முழுதாக அறிந்துவிட்ட பின்னும் தன்னை அறியக்கூடிய தன்மை வராமலேயே இந்த வாழ்க்கை கழிந்து போகுமோ என்று எழுதினார் பாரதி. தன்னை அறிதல் என்றால் நம்மை மட்டும் நினைப்பது அல்ல. நம்மை அறிதல், நம்மை உணர்தல், நம்மை உணர்ந்து விட்டால் நம் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று உணர்வது. எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் நம்மை போன்றவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துவிட்ட அடுத்த கணத்திலேயே உங்களில் இருந்து நீங்கள் விலகி உங்களை விட்டு தனியாகி அனைத்தும் ஒன்று என்று பார்க்கக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தால் அதுவே இறை.
இதை ஏன் சிந்தித்து பார்க்கவில்லை என்று கேட்காமல் சு. வேணுகோபால் எழுப்பிய கேள்வி அந்த கதை. வளரக்கூடிய சமுதாயத்தை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான கேள்வியை சமுதாயத்தின் மீது எரிந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளனாக மாறிய காரணத்தினால் சு. வேணுகோபாலுக்கு இதை போல பல்வேறு கதைகளை பற்றி சொல்லலாம். பரந்துபட்ட இந்த உலகத்தினுடைய படைப்பு எனும் ஆகிருதி மிகப்பெரு வெளியாக மாறி நின்று ஒவ்வொரு மனிதனையும் இருக்கும் என்றால் அதன் உண்மையின் உட்பொருளை உணர்ந்தவர்கள் படைப்புகளாக அவற்றை மாற்றி தருவார்கள். மாற்றப்பட்ட படைப்புகள் உரிய விதத்திலே உரியவர்களால் பார்க்கப்பட முடியும் என்றால் உலகத்தின் உன்னதமான படைப்பு என்று அது அறுதியிட்டு கூறப்படும். படைத்தவனும் படித்தவனும் இடையே நடக்கக்கூடிய ஒரு விதமான சம்பாஷணையாக அது மாறி நிற்கும். படித்தவன் படைத்தவனை உணர்ந்துவிட்ட அடுத்த கணத்திலேயே அவனும் படைத்தவனாக மாறி நிற்கக்கூடிய அற்புதத்தை அது நிகழ்த்தி காட்டும். இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்துவதற்கும் நிகழ வைப்பதற்கும் அருமையான காரணிகளை தங்களோடு வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் படைப்பாளிகள். அப்படிப்பட்ட படைப்பாளிகள் உலகத்தின் தலை சிறந்த படைப்பாளிகள் என்று அறியப்படுவார்கள். அறியப்படும் பட்டியலிலே என்றும் இடம்பெறக்கூடிய ஒரு தகுதி சு. வேணுகோபாலுக்கு இருக்கிறது என்பதால் சக்தி மசாலா விஜயா பதிப்பகம் இணைந்து வழங்கக்கூடிய இந்த விருது அவருக்கு உரித்தாகிறது. தமிழை போற்றக்கூடியது வார்த்தைகளில் அல்ல, தமிழ் மொழியின் உன்னதத்தை திருக்குறளில் வடிவமாக்கி பார்க்கலாம். ஏன் திருக்குறள் உலகத்தின் உன்னதமான படைப்பு, முதல் தரமான படைப்பு என்று வைக்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியதற்கு பலரும் கட்டுரைகள் தந்தார்கள், பேச்சுக்களை வழங்கினார்கள். எவர் சொல்லிய பதிலும் சரியான விதத்தில் அமையவில்லை என்று ஒருவருடைய பாடலை மட்டும் எடுத்து வைத்துவிட்டு சொன்னார்கள் அறிஞர்கள் பலர். அப்படிப்பட்ட அற்புதமான பாடலை தந்தவர் நாமக்கல் கவிஞர். ஏனையா உங்களுக்கும் இதற்கு என்ன இருக்கிறது, திருக்குறளை இப்படி உயர்த்தி பேச முடியுமா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், பாருங்கள் அந்த பாடல். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும், தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பேருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்ம போதம் பண்ணியும், கூடு விட்டு கூடுபாயும் வித்தை கற்க கோரியும், கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். எல்லாம் செஞ்சு பாருங்க, ஒன்னும் நடக்காது. வாழ்வின் உன்னதம், வாழ்வின் உண்மை, உண்மையின் உட்பொருள் எது என்று தேடி பார்த்தால், காடு சென்று குகை அடைந்து கண்ணை மூடி எண்ணியும். காட்டுக்கு செல்லுங்கள், குகைகளிலே அமருங்கள், கண்ணை மூடி தியானித்து பாருங்கள். பல வருடங்கள் கடக்கட்டும், பரவாயில்லை, உண்மையின் உட்பொருள் கிட்டாது. தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பேருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்மபோதம் பண்ணியும். உங்களை நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஞானி என்று நினைத்துக் கொண்டு தாடி வைத்துக் கொண்டு மொட்டை அடித்துக் கொண்டு தவசி என்கிற பேருடன் உலகமெங்கும் சுற்றி வந்து அனைவருக்கும் உபதேசங்களை செய்து பாருங்கள், உங்களுக்கு உண்மையின் உட்பொருள் கிட்டாது. கூடு விட்டு கூடுவாயும் வித்தை கற்க கோரியும். உலகத்திலே ஞானத்தை தொட்டுவிட்ட மனிதர்கள் பலர், ஞானிகள் பலர். அவர்களின் உடலின் உட்புகுந்து ஞானத்தை அடைந்துவிட்டு உண்மையின் உட்பொருளை நாம் தேடிவிட முடியும் என்று கனவு கண்டால் நடக்காது. கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். கோடி காலம் வாழ்ந்துவிடலாம், காயகற்ப மூலிகளின் துணை நமக்கு இருக்கிறது, அந்த வாழ்க்கை ஞானத்தை நமக்கு தந்துவிடும் என்று கனவு காண வேண்டாம், கிடைக்காது. என்ன செய்யும்? தேடுகின்ற உண்மையாகவும் ஓடி வந்து சேருமே. நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், தேடுகின்ற உண்மையாகவும் ஓடி வந்து சேருமே. தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்கையில் என்று முடித்தார். லட்சக்கணக்கான கட்டுரைகள், பேச்சுக்கள் அனைத்தையும் தாண்டி உண்மையின் உட்பொருளை அறிவதற்கான உன்னதமான படைப்பு திருக்குறள் என்று அறுதியிட்டு சொன்னார் நாமக்கல் கவிஞர். அந்த பாடலை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இதுதான் ஒரு படைப்பாளியினுடைய அம்சம்.
தான் படைத்து விட்ட படைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை சென்று சேரும் என்று எந்த படைப்பாளியும் நம்பிவிட முடியாது. அந்த காலத்தில் இன்றைக்கு இணைப்பு இருக்கிறது, பல்வழிகள் இருக்கின்றன, யாருக்கு வேண்டுமானாலும் அனுப்பிவிடலாம். அன்றைக்கு அந்த உத்தரவாதம் இல்லை. படைக்கப்பட்ட படைப்புகள் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டால் அடுத்த நிமிடம் அவை தீக்கிரையாக்கப்படலாம், ஆறுகளில் எரியப்படலாம், முட்டாள்தனமான சிந்தனைகளை புகுத்தக்கூடியவர்களால் அவை அழிக்கப்படலாம். ஆனால் தன்னை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு படைப்பு, உன்னதமான படைப்பு, எந்த வழியிலேனும் தான் சிரஞ்சீவியாக வாழ்ந்து காட்டும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இந்த படைப்பு மாறி இருக்கிறதே என்று அவர் திருக்குறளை உயர்த்தி பிடித்தார். அதை போல தாம் சார்ந்த மண்ணை, தமக்கான மக்களை, அந்த மக்களின் மனது, அந்த மக்களின் வாழ்வு சூழல், அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், கோபங்கள், தாபங்கள், காமம், காதல், துரோகம், வெற்றி, விவேகம், அனைத்தையும் தாண்டி மரணம் வரை என்னென்ன இருக்கிறதோ அதை உணர்ந்துவிட்ட ஒரு படைப்பாளி அந்த படைப்பை எப்படி எடுத்து நிறுத்துகிறானோ அது தன்னை காத்துக்கொண்டு என்றும் சிரஞ்சீவியாக நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பிற்கு சொந்தக்காரர் என்று நுண்வெளி கிரகணங்களை நாம் அறிவிட்டு சொன்னால் சு. வேணுகோபால் அவர்களின் படைப்பு. அதை போல ஆகச் சிறந்த படைப்புகளை அவர் தந்து தமிழ் எனும் மொழி தன்னை சார்ந்தது என்று நிறுவி படைப்பின் உன்னதத்தை நமக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். மாண்புமை நீதியரசரின் உரைக்கு வலு சேர்த்து